மொத்தத்தில் சத்தியம் சத்தியம் சத்தியம், இதுக்கு வேற நோக்கம் கிடையவே கிடையாது. ஒன்லி ரிலிஜன், ரெண்டாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி. தாட்ஸ் ஆல். வேற எந்த களங்கமும் சொல்ல முடியாது. களங்கம் சொல்றவனை பத்தி கடுமையா நான் பேசியிருக்கேன். பேஸ் பாண்ட் ராஸ்கல்ஸ், தூக்கி குப்பையில போடுங்க அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையவே கிடையாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எனக்கு இன்ன வரைக்கும் இந்த பதில வரல சார். என்னுடைய நேர்மையை உலகம் எங்கும் இங்கெல்லாம் மதிச்சிங்கன்னா ஐ எம் கோயிங் டு ரைஸ் அ ஃபண்ட் ஃபார் த ஃபேமிலி. என்னன்னா ஆஸ்திரேலியாவில் சுட்டுக் கொள்றாங்க. சுட்டுக் கொண்டோன்னு ஹீரோன்னு அங்கே டிக்ளேர் பண்ணுறான். டிக்ளேர் பண்ணிட்டு அங்கே ஃபண்டை ரைஸ் பண்ணும்போது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அங்கே வருது. அந்த அந்த அது உயிரோடு இருக்கிறாரு, இங்கே இறந்து போனார். இதே ஆளு தவறா எடுத்துக்காம இருக்க, இதே பையன் இதே அடுத்த தெருவில் ஒரு 9 பேரோட சேர்ந்து தண்ணியை போடுறார். ஒரு இடத்துல உதாரணத்துக்கு சொல்ற, கோச்சிக்கிட வேண்டாம், தண்ணியை போடுறார். தண்ணியை போட்டுட்டு சாராயத்தை குடிச்சிட்டு டாஸ்மாக்ல குடிச்சிட்டு செத்து போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா பாய்சனஸ் சாராயம் மெத்தனால் சொல்றான். உடனே என்ன செய்யறாரு, மெத்தனால் செத்த உடனே இமீடியட்லி மிஸ்டர் அங்கேருந்து ஃப்ளைட்ல வந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு போய் ஆளாளுக்கு 10 லட்சம் ரூபாய். அப்ப 1 கோடி ரூபாயை கொடுக்குறாரு இவர். இவங்க ஓட்டு வங்கியை வச்சு தான் பார்க்குறேன். இந்த தேர்ட் ரேட் ராஸ்கல் ஆஃப் த பாலிட்டிஷியன் ஓட்டு வங்கியை வச்சு தான் பார்க்குறான்னு ஒழிய மற்றது இந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி தூக்கி வெளியே எறிகிறாங்க சார். இது மதம் சார். மதங்கிறது மதம் பிடிச்சது மாதிரி. என்னைய போய் நீங்க போய் சைவம் வேணாம் மாறுங்கன்னா நான் என்ன செய்வேன்? வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் சைவம் சார். பிறந்த பின்னாடி சைவம் சொல்றதை காட்டிலும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாரம்பரியம் சைவம். வேட்டரர்கள் நாங்கள் பிறப்பு, எங்களுக்குன்னு ஒரு உரிமை, எங்களுக்குன்னு ஒரு முன்னோர்கள்.